கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளும் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் தந்த மகா கிருபை நேரத்துக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய அழைப்பு இல்லாமல், அவருடைய தீர்மானம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபையினால் நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் வந்தவர் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் வந்த இடம் நல்லது. நாங்கள் வந்த இடம் சர்வ வல்லவர் உலாவுகிற இடம். சர்வ வல்லவர் எங்களை விசாரிக்கிற இடம். சர்வ வல்லவர் அந்த மெய்ப்பொருள் எங்களை அவருடைய சொந்த கண்களால் பார்க்கக்கூடிய இடம். மனுஷனை நம்பி வரவில்லை. அதனால் வந்தவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். மனுஷனுடைய பார்வையிலே நாங்கள் அற்பமாயிருக்கலாம். மனுஷனுடைய பார்வையிலே நாங்கள் ஏளனமாயிருக்கலாம். மனுஷனுடைய பார்வையிலே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசம். அவர் யாரையும் புறம்பே தள்ளாத நல்ல அப்பா. அதனால் இந்த நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாங்கள் போகிறோம். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஜெபித்திருந்தாலும் ஒரு விசை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடும் என்னோடும் இந்த சபை ஜனங்களோடும் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய சுய ஞானம், சுய புத்தி அல்ல, கர்த்தருடைய ஞானம் இந்த இடத்திலே வெளிப்பட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமாதானத்தினால் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நாங்கள் பார்த்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இன்றைய நாளிலும் இந்த செய்தியினுடைய ஞாயிறு ஆராதனையுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன வைக்கலாம் என்றால், எப்படி தேடுகிறாய், எதை தேடுகிறாய், அல்லது எப்படி தேடுகிறோம், எதை தேடுகிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் ஒரு பரபரப்பான ஒரு உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம் என்று அறிஞ்சிருக்கிறோம். அதாவது தேடல் இல்லாத வாழ்க்கை சலிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. முயற்சி இல்லாத வாழ்க்கை ஒரு சலிப்பு நிறைந்தது. உழைத்தால் தான் சாப்பிடலாம், விதைத்தால் தான் அறுக்கலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் கடைசி காலம் என்று தீர்க்க தரிசனங்களை வைத்து இன்றைக்கு எத்தனையோ இணையதள வழியாய் கேட்கக்கூடிய செய்திகள் என்ன? கடைசி காலம், யுத்தம் வந்திருக்குது, வாசப்படி நிற்கும். ஆனால் இந்த எல்லா தேசங்களும், அது பெரிய பெரிய தேசங்களாக இருந்தாலும், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தேசத்தை எப்படி பாதுகாக்கலாம், தன்னுடைய ஜனத்தை எப்படி பாதுகாக்கலாம், அவருடைய அந்தஸ்தை அதிகாரங்களை எப்படி பாதுகாக்கலாம் என்று எல்லா நாடும் போட்டி போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்திலே பரபரப்பாய் ஓடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது அமெரிக்காவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், எந்த தேசமானாலும் ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் முழு மூச்சாய் தங்களை எதையாகிலும் செய்து, எதையாகிலும் தேடி தங்களை தற்காத்து கொள்ள அவர்கள் பிரயாசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய முற்பிதாக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்த, அதாவது கடவுளை நம்புகிற மனிதனுக்கு, கடவுளை நம்புகிற குடும்பத்துக்கு, கடவுளை நம்புகிற வாலிப பிள்ளைக்கு, கடவுளை நம்பி சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் 2 விஷயத்தை தேட சொல்லியிருக்கிறார். 2 விஷயம்தான். அந்த 2 விஷயத்தை நாங்கள் எப்படி தேடுகிறோம், எதை தேடுகிறோம், இது நாங்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கேட்க போகிறோம். எடுத்து வாசிங்க. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம், 72வது பழைய ஏற்பாடு. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். இது எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு வாக்குறுதி. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றால் செழிப்பை குறிக்கும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றால் செழிப்பு. இரண்டாவது சொல்றால் நலமான தேசம். ரெண்டாவது நல்ல பாதுகாப்பா நீங்க இருக்க போறீங்க. நீங்க உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பா இருக்க போறீங்க. அதான் நலமான தேசம். விசாலமான தேசம் என்றா என்ன? நல்ல ஆரோக்கியமா இருக்க போறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு இடரலும் இருக்காது. வலப்பக்கம் இடப்பக்கம் யாருமே உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல விசாலமாய் நாங்கள் இருக்க போகிறோம் என்று எங்களுடைய முற்பிதாக்களுக்கு, அதாவது அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை எடுக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி, நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். இந்த விடுதலையான தேசத்தை ஆண்டவர் தந்த இந்த வாக்குறுதியை அப்படியே அப்பியாசப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை அப்படியே திரும்பி கொடுப்பதற்கு, கடத்தி விடுவதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவர் வைக்க இல்லை, வாக்குறுதியை மாத்திரம் அவர் கொடுக்க இல்லை. இதை நிலையாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் என்ன சொன்னார்? எடுத்து வாசிப்போம். அதே யாத்திரையாகவும் 12வது அதிகாரம் 23 25 வரையும் ஒவ்வொரு வசனமாய் வாசியுங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். இந்த 23வது வசனம், அதாவது பலி செலுத்துங்க. எங்களால் ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, இரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்கால்களிலே சட்டத்தில் பூசணும். மூன்றாவது, அப்படி நாங்கள் செய்வோமானால் நாங்கள் காக்கப்படுவோம், அழிக்கப்பட மாட்டோம். பலியை செலுத்தி பலியிலிருந்து வருகிற அந்த இரத்தத்தை நிலைக்கால்களை பூசி அடையாளமாய் வைத்திருக்கிற குடும்பம், சபை, வாலிப பிள்ளை யாராயிருந்தாலும் காக்கப்படுவோம். இது அன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இது ஏசாயா புத்தகத்தில் தெளிவாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படியே எழுதப்பட்டிருக்கிற வசனம். யாத்திரையாமத்திலே கர்த்தர் அதை வெளிப்படையாய் எழுதியிருக்கிறார். 24வது வசனத்தை வாசிங்க. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். ஆமென். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது எனக்கும் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளை, நித்திய நியமம். அதை நாங்கள் அவங்களுக்கு கடத்துறோமா? கடத்தணும். அன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு அவர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்னென்றா, நீ இதையெல்லாம் அப்படியே இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாய் கை கொள்ள கடவீர்கள் என்று அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்படியே அப்பியாசப்படுத்தணும். இடது வலதுபுறம் நாங்கள் சாய இயலாது. நாங்கள் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எங்களுடைய தரித்திரத்திலிருந்து எங்களுடைய முற்பிதாக்களை எடுக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. 24வது வாசி. மன்னிக்கணும், 25 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். ஆமென். இப்ப நீங்க விடுதலை அடைஞ்ச பிறகு உங்களை ஆண்டவர் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு ஒரு தேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. அந்த தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். இது முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதே ஆராதனை தான். கலப்படம் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்றையும் கூட்டையும் கூடாது, குறைக்கையும் கூடாது. அது யாரா இருந்தாலும் சரிதான்.
ஆண்டவர் சொன்னது இதே ஆராதனையை இப்படியே நீங்க வேற ஒன்றே ஆண்டவர் எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்க இல்லை. நீங்க என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசம், விசாலமான தேசம், பாதுகாப்பான தேசம், நல்ல தேசம், அங்கு போனாலும் இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். சட்டம், லோ, இத முற்பிதாக்களுக்கு எழுதப்பட்டது. கலப்படம் இல்லாமல் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும். இப்ப எடுத்து வாசிங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை ஒவ்வொன்றாய் வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க அந்த தேசத்துக்கு இன்னொன்று அவர் நீங்க ஆராதிக்கிறது சரி, சபையில மட்டும் என்னை ஆராதித்தால் போதாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பாட்டு படித்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், அவர் வல்லமையுண்டு வல்லமையுண்டு எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆராதனையில மட்டும் இந்த காரியம் இருக்கக்கூடாது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. என்ன கருத்தாய் போதித்தண்டா? கலப்படம் இல்லாம போதித்து. அந்த சபையை பார்க்கக்கூடாது, இந்த சபையை பார்க்கக்கூடாது, அந்த நாட்டு கலாச்சாரத்தை நாங்க பார்க்கக்கூடாது. எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவன் எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு தெளிவா எழுதியிருக்கு. அவைகளை நீ போதித்து வழியில் நடக்கிற போது, எப்படி நாங்க போவதையும் வரைக்கலையும், ஓய்வெடுக்கும் போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து நீ பேசு. நீ பிள்ளைகளோடு பேசு. உன்னுடைய எந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார் என்று தாய் தகப்பன் பிள்ளைகளோடு பேசணும். முதலாவது தேவனுக்கு பிரியமானபடி ஒரு ஆராதனை. 2வது ஆண்டவர் என்னை எந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்தார். அது கட்டாயம் நாங்கள் இது கட்டளை. நீ குறித்து பேசியே ஆகணும். அவனை பற்றி இவனை பற்றி அந்த சபையை பற்றி இந்த சபையை பற்றி அந்த ஊழியனை பற்றி இல்லை, இதை பற்றி நாங்கள் பேசணும். இது இன்னொரு ஆலோசனையை கொடுக்கிறார். 8வது வசனம் வாசிங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஆமென். வாசிங்க. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஆமென். நாங்கள் எங்கட முகத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்போம்? ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலாக பார்ப்போம். என்ன ஆராதனைக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், கொஞ்சம் அங்கே அப்படி இப்படி இருந்தா ஆண்டவர் அப்படி சொல்ல. கைகளை கட்டிக்கொள்ளா கையை அடிக்கடி பார்ப்போம். வேலை செய்யக்குள்ள, கார் ஓடும் போது, சாப்பிடும் போது, ஏதாவது ஒரு வேலை, எல்லாத்துலேயும் கூடுதலாக நாங்கள் பார்க்க வேண்டியதுங்கிற கையனை அதை அடையாளமாய் கட்டிக்கொள், மறந்துடாத. அது மாத்திரமல்ல, உன் கண்களின் மையத்தில் வைத்திரு. எங்கட கண்ணில் ஒரு சின்ன ஒரு தூசி வந்தா என்ன செய்யும்? கலங்கி கொண்டே இருக்கும். என்ன சத்தியம் எங்கட கண்களிலே இருந்திருந்தால், எங்களுடைய முற்பிதாக்களுடைய கண்களிலே இருந்திருந்தால், ஒரு தூசி என்ற பாவம், ஒரு அசுத்தம், கலப்படம் உள்ள ஒரு ஆராதனை, கலப்படம் உள்ள ஒரு கலாச்சாரம் அவர்களுக்குள்ளே வரும்போது அந்த கண் கலங்கி இருக்கும். கலங்க இல்லை. அதனால்தான் எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரம்பரியம், ஒவ்வொரு கலாச்சாரம். அன்றைக்கு அவங்க இந்த வேதத்தை சரியா, இந்த சத்தியத்தை அவங்க பின்பற்றி இருந்தால் எத்தனை ஒரு ஆசீர்வாதம், எத்தனை ஒரு ஆசீர்வாதம். 9வது வசனத்தை வாசிங்க. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். இப்ப இந்த வசனங்களை ஆண்டவர் என்னைய கொண்டு வந்த பாதை, நடத்தி வந்த பாதை எல்லாத்தையும் இன்றைக்கு பாருங்க. எல்லா இடங்களையும் கூடுதலாக ஆசியா, இல்லை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வசனம் ஒட்டியிருப்போம். என்ன எங்கட வீட்டிலலாம் அப்படி இருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நல்லவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும், எல்லாம் வசனம் இருக்கும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கைக்கும்
அதுக்கு சம்பந்தம் இருக்குதுக்காது. அவர் சொல்றார், வாசல்களை எழுது. ஏன் எழுதணும்? நீ உன்னுடைய வீட்டுக்குள்ள போகும்போதும் வரும்போதும் உன்னை நீயே அந்த வசனத்துக்கு நியாயம் தீர்த்துக்கொள்ள இலகுவாயிருக்கும். இப்போ ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, அடே ஆண்டவர கிருபை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் பிச்சை போட்டு தான் என்னை வச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். அவர் பிச்சை போடுகிற ஆண்டவர் அல்ல. ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை. அப்ப அந்த நாங்கள் வாசல் எழுதியிருக்கும் போது, அது ஞாபகம் வரும்போது, நாங்கள் யாரை பற்றியாவது ஆண்டவரோடு நாங்கள் பிரியமில்லாமல் எத்தையாக நாங்கள் செய்திருந்தால் அது ஒப்புரவாக எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதான் எழுதாட்டி அவ்வளவுதான். எழுதணும். நாங்கள் எழுதி இது ஆதி தாய் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், ஆலோசனைகள். இப்படி உண்மையாய் வாழ்ந்தவனுடைய நிலை என்னன்னு ஒரு மனுஷனை குறித்து சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த, அதாவது ஆண்டவருடைய ஆராதனை அவருக்கு ஏற்றபடி இருக்கணும். அவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். சாப்பிடக்குள்ள சரி, நடக்கக்குள்ள, இருக்கக்குள்ள, என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தரை குறித்து பேசுகிற ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிங்க, என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பாத்தீங்களா? ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்ற காலை வேற ஒரு ஆவி. அது என்ன ஆவி? அப்ப அத்தனை பேருக்குள்ள இன்னொரு ஆவி இருந்திருக்கு. இந்த காலேப்புடைய ஆண்டவர் அவனை பார்க்கும்போது அவனுக்குள்ள வேறொரு ஆவி, வேறொரு அபிஷேகம். என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன். அதை குறித்து வேதத்தில் பிரசங்கம் எடுக்கிறேன்னா 1 வருஷத்துக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை தந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சுருக்கமாய். அப்ப அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி ரெண்டா, என்ன பேரப்புள்ள, பூட்டப்புள்ள, எல்லாருக்கும் அந்த ஒரு சமாதானமான ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுப்பார். எடுத்து வாசிப்போம். அதே புத்தகம் எண்ணாகும் 14:30. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த சத்தியம் அவர்களால் அப்பியாசப்படுத்த முடியல. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் கேட்கிற ஒன்று, ஆண்டவரே நீங்கள் என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நான் வசனத்தை எடுக்கும் போது முதலாவது இந்த வசனம் எனக்குள்ள உண்மையாக இருக்கிறதாண்டு எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு கிருபைதாங்க. இல்லையென்றால் நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். இல்லையென்றால் அந்த வசனம் அங்கே வேலை செய்யாது. இந்த 2 பேர் தவிர அத்தனை பேரும் அவருடைய பிரேதங்கள் எங்கே விழுந்தது? பாலைவனத்தில் விழுந்தது. அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து கொண்டே போனால், தியானித்தால் அதனுடைய பயம் வரும். கர்த்தருக்குரிய ஒரு பயம் வரும், பயபக்தி வரும். இந்த பயபக்தி இல்லாதனால தான் அசட்ட 2 பேரை தவிர வேறு யாருமே ஆண்டவர் அவர்களுக்காய் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. காரணம், ஆண்டவர் 2 காரியம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர்களால் தேட முடியல. இப்ப புதிய உடன்படிக்கைக்கு வருவோம். எங்களை குறித்து பார்ப்போம். இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம், ரட்சிப்பு, பிள்ளைகள், சந்ததி, வேலை, ஊழியம், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் நிலைத்திருக்க, அதாவது கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, அவருடைய தேவ சித்தம் என் மேலும், உங்கள் மேலும், உங்களுடைய பிள்ளைகள் மேலும், சந்ததிகள் மேலும், உங்களுடைய பேர பிள்ளைகள் மேலும், அவருடைய பிள்ளைகள் மேலும் அது நிலைத்திருக்க நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எப்படி வாழணும் என்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு 16:23-24 வரைக்கும் ஒவ்வொரு வசனமாய் வாசியுங்கள். அவரோ திரும்பி போய் பேதுருவை பார்த்து,
எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றான். ஆமென். இந்த பேதுரு யாரு? இயேசுவை நம்பி வலைய விட்டு, போட்டை விட்டு, தொழிலை விட்டு, பணத்தை விட்டு போன ஒரு மனுஷன். என்ன, ஆண்டவரை நம்பி போறார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எனக்கு பின்னால போ சாத்தானே. என்ன விளங்குது என்றா, எங்களுடைய, அதாவது கடவுளுடைய சித்தத்துக்கு தவிர அவருடைய நோக்கத்திலிருந்து எங்களை வேறு பிரிக்கிறது யாராக இருந்தாலும் அவன் சத்துரு. அது பிசாசு. அது பிசாசினால் உண்டான வஞ்சனையான விதைக்கப்படுகிற ஆலோசனை என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அவங்க அப்படிதான் பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏலாது, இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். ஏன் ஆண்டவர் சொன்னார்? 2 பேருக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் அறிக்கையிட்டதை இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டதை என் கண்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் 5 இடத்துல இருக்கோ தெரியாது, தெரிந்தால் என்னோடு எனக்கு ஒருக்கா சொல்லித்தாங்க. என்ன அந்த 2 காரியம்? அப்பாலே போ சாத்தானே. ஒன்று பிசாசை பார்த்து சொன்னார். அவன் சொல்றான், நீரேன் இவ்வளவு கஷ்டப்படணும், நீரேன் இவ்வளவு வியாகுலப்படணும், ஏன் நீ ரத்தம் சிந்த வேண்டும்? கல்வாரி தேவையில்லை, உமக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யம் தானே, தாழ விடும், பணிந்து கொள்ளும், ஒரு சில செகண்ட், அவ்வளோத்தையும் தாரன், என்னிடத்தில் எல்லாம் உண்டு பார்த்து சொன்னார். ஆப்பாலே போ சாத்தானே. அதே பேதுரு சொல்றான், நீங்கள் சிலுவை தூக்க கூடாத ஆண்டவரே, நான் அதுக்கு விட மாட்டேன். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யாராவும் வரலாம், தாய் தகப்பனா கூட இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம், கணவனா கூட இருக்கலாம், ஊழியர்களாக கூட இருக்கலாம். தேவ சித்தத்துக்கு சத்திய ஆண்டவருடைய வசனத்துக்கு எங்களை உங்களை திசை திருப்புற யாராயிருந்தாலும் அவன் பிசாசாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நடந்த கதிதான் எங்களுக்கு நடக்கும். இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். அது என்னவா இருக்கலாம், என்ன ஆலோசனை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வரும். அப்படி செய்யாங்க, கடவுளுடைய வசனம், அவருடைய வார்த்தையின்படிதான் நாங்கள் அவரை பின்பற்ற முடியும். இல்லை என்றால் பின்பற்றவே முடியாது. அது யாராயிருந்தாலும் சரிதான். 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இப்ப இந்த தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் ஒன்று சொல்றார், அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். என்ன வெறுக்கணும்? சாப்பிடாம இருக்கணும், உடுக்காம இருக்கணும், காரோடாம இருக்கணும், வீடு வாங்காம இருக்கணும். அப்படியா? இல்லை 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 இல்லை. என்னுடைய சுயம், என்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய தாத்தா பாட்டி அவருடைய பாரம்பரியங்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற அத்தனையும் நான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொள்ளுகிறவனுக்கு லேசாயில் பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாரமே இருக்காது. அந்த வழியை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார். பாரம் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா உண்ட எங்களுக்கு இப்படித்தான் தம்பி, இதான் ஆண்டவர், எங்களெல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க. அந்தோனியார் ஒரு நாளைக்கு, சூசியப்பர் ஒரு நாளைக்கு, தேவமாதா ஒரு நாளைக்கு, இயேசு ஒரு நாளைக்கு, சின்ன இயேசு ஒரு நாளைக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்தர் கிருபையாய் எங்களை தொட்டார். அவருடைய கிருபையினால் தான். இல்லாட்டி நாங்கள் அவ்வளவு நல்லவங்கள் இல்லை. என்னுடைய தீமைக்கு நேராய் அவர் நீதி செய்திருந்தால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறார். நான் என்னைய மாத்திரம் சாட்சியாய் தைரியமாய் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கூட கர்த்தர் மன்னிச்சு, அப்போ நான் அதை பார்க்கணும், அதை இந்த பிள்ளைகளுக்கு நான் கடத்தணும், அதில் நான் உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு இலகுவாய் இருக்கு தேவ வசனத்தின்படி வாழ்றதுக்கு. லேவியர் ஆகமத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இருக்கா வாசிங்கம்மா.
நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் உப்பை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன, அதாவது உப்போட அந்த உப்பின் சாரம் குறையக்கூடாது. உப்பு இல்லாமல் நீ தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. உப்பையும் சேர்த்து தான் நீ படைக்கணும். உப்பு பரிசுத்தத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எடுத்து வாசிங்க, மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு உப்பை எதற்கு பயன்படுத்தணும் என்று சொல்லி போட்டு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், யாராம் அந்த உப்பு? நாங்க தான் உப்பு. உப்புண்ட தன்மை என்ன? சுவையை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பை பயன்படுத்துவாங்க, சுவையை தரும். அந்த சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்க. உப்பானது சாரமற்று போனால் அந்த பரிசுத்தம் எங்களிடத்திலே அது இல்லாமல் கொஞ்சம் உடனே போவாது. எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு வாலிப பிள்ளையும், எந்த ஒரு விசுவாசியும் உடனே பெரிய பாவத்துக்குள்ளே விழுவதற்கு சாத்தியமே இல்லை. குறைவு சாரமற்று கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் 1% 2%. அதான் சாரம் போகாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளணும். அதான் பூமிக்கு உப்பாயிரு. அப்படி எங்களுடைய சாரம் இல்லை என்றால், அந்த தேவ சித்தத்தின் திட்டத்தின் அந்த சாரம் இல்லை என்றால் நாங்கள் மற்றவர்களால் மிதிக்கப்படுவோம். கானான் என்றது எங்களுக்கு வைத்த வார்த்தையின்படி, வெளிப்படுத்தலை சொன்னபடி, நீங்களுடைய சிங்காசனத்துக்கு உரிய பிள்ளைகள். நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், உங்களுக்காக நான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க கலங்க தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது, நாங்க உப்பா இருக்கிறோமா, மற்றவனுக்கு உப்பா இருக்கிறோமா, மற்றவன் சோர்ந்து போன நேரத்தில் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறோமா, ஆண்டவரை பத்தி சொல்றோமா, ஜெபிக்கிறோமா, அவனை தாங்குறோமா, இல்லாட்டி மீதிக்கிறோமா, இதான் இருக்கு. எதை தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம்? ஆண்டவர் எங்களை அழைச்சது இதுக்காகத்தான். எல்லாருக்கும் வீடு வாசல் இருக்கு, கார்பங்களா இருக்கு, அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் எங்களுக்கு சாட்சி. என்றா இன்றைக்கு வெளியால இருக்கிறவனை பார்க்கிலும் நாங்கள் குறைவுபட்டவர்கள் எல்லா விதத்திலும். ஆனா ஆண்டவர் அதுக்கு அழைக்கல. இவைகளை தேடும் போது மற்றவைகள் உனக்கு முன்னுடைய சந்ததிக்கு மறலப்படும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கணும். சரி, இப்போ நாங்க இந்த நீங்க ஆண்டவர் சொல்லிட்டா நீங்க உப்பா இருங்க. நான் ஒரு பர்த்டே ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூடுகை. அது இந்த சபையினுடைய கூடுகை அல்ல. அதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். அப்போ அந்த இடத்துல போகும்போது நான் போய் என் பிள்ளைகளோட போய் இன்னொருத்தர் சொன்னார் என்னைய பார்த்து, இன்னொரு சகோதரனுக்கு, இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? யாருக்கு சொல்லப்படுது? நான் கூட்டிட்டு போனேன் பிள்ளைகளுக்கு சொல்றான், உங்க அப்பா எப்படி இருந்தார் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி இருந்தான் பிள்ளை, ரேம்பலி அப்படியே யோசிச்சு கொண்டு இருப்பான் பிள்ளை, அப்படி கஷ்டப்பட்டான் இப்படி கஷ்டப்பட்டான். ஆனா ஆண்டவர் கிருபியா தூக்கிட்டாரு. லோயர் சொல்லிட்டா எல்லாம் சரி வராது. ஆனா ஆண்டவர் ஏதோ கிருபியாய் எல்லாம் செய்துட்டாரு. நீங்க கவனம், நீங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவரோட இருங்க என்று சொன்ன உடனே அவரால் அழைக்கப்பட்ட இன்னொரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், 1 மாசம் 2 மாசம் இல்லை, கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ரசிக்கப்பட்ட அவர் சொல்றாரு, சும்மா நிப்பாட்டப்பா. எப்படியா சொன்னாரு? நிப்பாட்டப்பா, இங்க பிள்ளைகள் வந்தா அதுகள் இஷ்டத்துக்கு விட்டுறணும், இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கான். களை பிடிங்கப்பட்டே ஆகணும் இயேசுவின் நாமத்தினால்.
பார்த்தீங்களா எப்படி கலையை விதைக்கிறாங்க, எப்படி களை விதைக்கப்படுது எங்கட பிள்ளையுடைய இருதயத்தில். நான் சொல்லா நீ இங்கே பிள்ளைகள் வந்தால் இங்கே அந்த ஆயுதத்துக்கு விடு, அவன் அழிவை நோக்கி கூட்டிட்டு போறான். சத்துரு எங்கள் பிள்ளைகள் பாவம் அறியாத பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லி கொடுத்தே ஆகணும். கர்த்தர் என்னை கூட்டி வந்த பாதை என்ன, நான் எந்த இடத்துல கீழே விழுந்தன், எந்த இடத்துல ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று நாங்கள் சொல்லியே ஆகணும். சத்துரு அப்படித்தான் சொல்லுவான். ஆரம்ப ஜபத்துக்கு பாவி ஜபிக்கிறான், ஆண்டவரை அபிஷேகம் ஆவியானவரை இறங்கு, எங்க எந்த ஆவி இறங்குது அவனுக்குள்ள, யாரையும் குற்றப்படு. இதெல்லாம் நடக்கிற நடைமுறை காரியத்தை உடைத்து சொல்லாவிட்டால் எங்களுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள். அதுகள் பாவம், அதில் ஒன்றும் தெரியாது. எங்களை பிள்ளைகள் எங்களோடு இருப்பது ஒரு கொஞ்ச நேரம் தான். ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்தோன்னே புக்ஸ் எடுப்பாங்க, படிப்பு படிப்பு படிப்பு, அம்மா அப்பாவோட ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கலைகளை விதைப்போமானால் அல்லது அவன் விதைப்பதற்கு நாங்கள் காரணமாக இருந்தால் வேத வசனத்தின்படி எங்களுடைய பிணங்கள் வனாந்தரத்திலே விழும். சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்த வாழ்க்கை, அதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்தணும், எங்களோட சமுதாயத்துக்கு கடத்தணும், எங்களோட வாலிப பிள்ளைகளுக்கு கடத்தணும். இல்லை என்றால் அவ்வளவுதான். இப்போ எங்களுடைய நிலையை நாங்கள் இப்போ ஆராய போகிறோம், சரிதானே? நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தல. இது ஒரு ஜெட்டி மாதிரி. ஜெட்டின்னு சொன்னால் ஒரு ஹாபர், சரிதானே? ஹாபர்ன்னு சொன்னான்னு கப்பல் நிற்கும், அதனுடைய எல்லா சாமானையும் இறக்கும், அது போயிடும். ஜெட்டியில் ஒரு ஹாபரில் ஒரே சாமான ஒரே கப்பல் இறக்கினா எப்படி இருக்கும் சொல்லுவோமே? அரிசி சாமான் மட்டும் ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டே இருக்கு, வேறொரு சாமானும் வரவே இல்லை ரெண்டா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கு அதானே? மருந்து வரணும், ஊசி வரணும், சமையல் சாப்பாடு வரணும், உடுப்பு துணிமணி வரணும், எலக்ட்ரிக் சாமான் வரணும், வீடுகள் திருத்தக்கூடிய சாமான் எல்லாம் வரணும். இந்த பலிபீடம் அதுக்குத்தான், சரிதானே? கர்த்தருடைய வசனத்தை வரும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய போகிறோம், சரிதானே? ஏன்னா நாங்கள் மட்டும் வாழ்ந்துட்டு அப்படியே போகிறதில்லை, எங்களை நம்பி பேர பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார், தரப்போகிறார். பூட்ட பிள்ளைங்களை சந்ததி. எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், இது கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவருடைய தாத்தா நேவியில் வேலை செய்த ஒரு மனுஷன். அவங்களோட வீட்டுக்கு வண்டியில் தான் சாப்பாடு வருமா. நேவியில் ஒரு அதிகாரி. எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிட்டு ஓகே. அந்த அப்பாவுக்கு மகள், அவங்களும் எல்லாம் சாப்பிட்டு இல்லை, அப்பா அப்படியே மறிச்சு போனார். திருமணமாகிட்டு குழந்தைகள் பெற்றப்பட்டது. அந்த வண்டியில் எல்லாம் சாப்பாடு. அந்த மனுஷனுடைய பேரப்புள்ள அனாதை இல்லத்தில் பசியோட ஒரு மூலையில் குந்தி இருக்கான். இது உண்மை சம்பவம். என்ன காரணம்? என்ன காரணம்? அது வேறு யாரும் இல்லை, நான் தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவா, எங்களுக்கு வண்டியில் தான்டா சாப்பாடு வரும். வந்தது. ஆனால் நான் என்ன செய்தேன்? இந்த நிலைமை எங்களோட சந்ததிக்கு நாங்கள் விட்டு போகக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் செய்யலாம். நாளைக்கு அந்த புள்ளட நிலைமையை நாங்கள் யோசிப்போம். கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர் தூக்கு நூலோட தான் நிற்பேர். எல்லாம் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையை குறித்து உங்கள்கிட்ட கேட்கப்படும், என்னட்ட கேட்கப்படும், ஒவ்வொரு விசுவாசியை குறித்து கேட்கப்படும். நாங்கள் சமாளிச்சுட்டு போயிடலாம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கடத்தணும். அவர் கொண்டு எதை தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், இதை தேடினா நிச்சயமெல்லாம் தானாக வந்துடும். பிரதர் சிஸ்டர், நான் யாரையும் குறை சொல்லலை, குற்றம் பிடிக்கலை. நானும் ஒரு விழுந்த ஒரு மனுஷன்தான். நாங்கள் ஆண்டவரை தேடினோம்டா அவர் தன்னுடைய முகத்தை எங்கள் பக்கமாய் திருப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். நீ திறக்கிறியா இல்லையா? எங்களுக்கு தானே திறக்க இயலாது. இப்போ எல்லாம் வந்துட்டு ஓகே, நெஷனாலிட்டி வந்துட்டு, கார் வந்துட்டு, ஜீப் வந்துட்டு,
வீடு வந்துட்டு யூனிவர்சிட்டியில எல்லாம் பிள்ளையெல்லாம் படித்து வேலை அப்படியே மங்கி. நோ, நாங்கள் காலைப்பை போல இருக்கணும், யோசுவா போல இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கடத்தி கொண்டே இருக்கணும். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, சொல்றத விதைக்கிறத விதைத்தே ஆகணும். நாங்கள் எடுத்து வாசிப்போம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமென். இப்ப நாங்க ஒரு சில இடங்களில் ஆண்டவருக்கு தூரப்பட்டுட்டோம் என்றே வச்சுக்கொள்வோம். எங்கட பிள்ளைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்த சொல்ல இல்லை. சரிதானே? எந்த பிள்ளை எங்க போகுது, படிக்குதா, யாரோட இந்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு, எங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு, எங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, ஏதோ நாங்கள் ஆண்டவருக்கு தூரப்பட்டுட்டோம் என்று வச்சுக்கொள்வோம். அவங்கள மட்டும்தான் பார்த்து, அந்த தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ண பண்ணி. என்றா பசி, ஒரு தாகம் இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும். ஓகே, நான் இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்துட்டேன், உண்மைதான், சரி. என் அம்மா அப்பாவை ஏமாத்திட்டேன், சரி. சபையை ஏமாத்திட்டேன், சரி. ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஏமாத்திட்டேன், சரி. மற்றவர் என்ன சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே கத்தி கொண்டு நிற்கிறான், சும்மா இரு, வேலைக்கு போ, சரி, எல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ண பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புவேன். அவர் சரீரத்தை பத்தி பேசவே இல்லை. இந்த வசனத்துல சரீரை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆத்துமா அதான் விளையாட பெற்றது, அதுதான் நியாயத்தீர்ப்பினால் அடிக்கும். இன்றைக்கு எந்த பெரிய அரசனாக இருக்கட்டும், எந்த பெரிய ராஜாவா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய அழகானவனாய் வசதியானவனாய் என்னத்தையாவது சாப்பிடட்டும், விளையுங்கள். அவனை பார்த்து சாதாரண மண்புழு சொல்லுகிறது என்ன, உன்னுடைய சரீரத்தை நான் ஆளுமை செய்வேன் ஒரு நாள், உன் சரீரம் எனக்கு இரையாகும் ஒரு நாள். ஆண்டவர் ஆத்மாவை குறித்து பேசுறார். தம்பி தங்கச்சி விளையாடாங்க, அம்மா அப்பா நாங்க விளையாடக்கூடாது, ஊழியக்காராக்கள் நாங்க விளையாட இயலாது, முடிஞ்சது. இப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட சரணடைய வேண்டிய நேரம். ஆண்டவரே, உண்மையிலே நான் விடாய்த்திருக்கிறேன், உண்மையிலே நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன், நான் உண்மையிலே உமது சத்தியத்தை, நீர் என்னை கூட்டிக் கொண்ட பாதையை நான் என் பிள்ளைகளுக்கு விரிவாய் சொல்ல இல்லை, உண்மை, என்னை மன்னிங்க என்று அந்த ஒரு பசி, ஒரு தாகம் எங்களுக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமாவை நான் சம்பூர்ணமடைய பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். அவராலே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா. அதனால நாங்கள் கலங்க தேவையில்லை. ஓ, இந்த இடத்துல நாங்கள் விழுந்துட்டோம், இந்த இடத்துல ஆண்டவரை நாங்கள் தூசித்திட்டோம், இவரோடு நாங்கள் கொஞ்சம் அப்படி காரசாரமா நடந்துட்டோம், மன்னிக்க இல்லை, விட்டு கொடுக்கல, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு சொல்றார், நீ தாகமாயிருந்தால் நான் உன் ஆத்துமாவை, சரீரத்தை குறித்து ஆண்டவர் பேசல. இன்றைக்கு என்ன ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தினால ஊதினா கீழே விழணும், கால் சுகமாயிட்டு, கை சுகமாயிட்டு, இடுப்பு வலி சுகமாயிட்டு, அது ஒரு பகுதி தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் ஆத்மாவை குறித்து பேசுகிறார், சரீரத்தை குறித்து பேசலை. அதனால் இன்றைக்கு இந்த நேரம் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு நேரம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏண்டா நாங்கள் பலவீனப்பட்டு அப்படியே இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, சிஸ்டர் பிரதர் இல்லை. ஆனால் எங்களை பார்த்து நியாயந்திருக்க, இவன் போத்தலோட நின்றவன், இவன் அங்கே நின்றவன், இங்கே நின்றவன் சொல்லிட்டு போகட்டும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமான நேரம். இந்த ஒன்லைன்ல இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, உனக்குள்ள அந்த தாகம், உனக்குள்ள அந்த பசி வருமானால் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றார், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்துமாவை நான் நிரப்புவேன். கர்த்தரால் இல்லாமா. எடுத்து வாசிங்க எரேமியா 32வது அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆமென். ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தையை போடுறார் வாயில. ஊழியக்காரனுடைய வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை போடுறார். என்ன வசனம்? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, மாம்சமான யாவருக்கும்.
இந்த பூமியில உலாவுகிற பிறந்திருக்கிற பிறக்க போற அத்தனை நாசியில சுவாசத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். பரலோகத்திற்கு அப்பா தான் அப்பா, வேற யாருமே இருக்க முடியாது. நாங்களோட உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்றார், மாம்சமான யாவருக்கும் நான் தான் கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கேள்வியை விடுறார். உங்களை பதில் எழுதுங்கப்பா. இன்னைக்கு ஜீவோடி திருச்சபையை பார்த்து, அம்மா அப்பாவை பார்த்து, வாலிப பிள்ளைகளை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் பதில் எழுத சொல்றார். வினாத்தாள் கூட கையில் இருக்கு. என்ன வினாத்தாள்? எங்களுடைய கிருபையின் நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் தான் எங்களுடைய வினாத்தாள்கள். நாங்கள் இந்த கேள்விக்கு பதில நாங்க தான் எழுதணும். உண்டோ? யோசிப்பா. என்ன சாட்சி சொன்னோம்? ஆண்டவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், கண்ணீரோடு எல்லாம் சரி. இப்ப எங்க? இப்ப என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆண்டவர் இப்ப கொஞ்சம் என்னை ஆசீர்வதித்தார். பாலும் தேடும் ஓடுகிற ஒரு கொஞ்சம் தேசத்துக்குள்ள நான் கால வச்சுட்டேன். இப்ப என்னுடைய மேட்டிமை இருக்கா? பொறாமை இருக்கா? மற்றவனை பத்தி நான் பேசுறேனா? நியாயம் தீர்க்கிறனா? குற்றப்படுத்துறனா? அப்படிதான் பிரதர், சேவைக்கு ஒரு நாளைக்கு வருவான், இந்த குடும்பம் சரி வராது. ஆண்டவர் சொல்றார், என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? கர்த்தரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் முடியும். அதை நம்புகிற மனுஷனுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆகும். நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. செகண்ட் சான்ஸ் வாங்காதவன் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் யாருமே இல்லை. ரெண்டாவது முறை விழுந்து எழும்பாதவன் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே போய் சாத்தானே. அது பிறகு உண்மையிலே என்னுடைய சபை கட்டப்படும். பேதுருவை கொண்டு அநேக வேத சத்தியங்கள் எங்களுக்காக எழுதியிருக்கிறார். செகண்ட் சான்ஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லை பிரதர். தம்பி தங்கச்சி யோசிக்காங்க. நீங்க யாரா இருக்கலாம், நீங்க விழுந்திருக்கலாம், ஒரு நேரம் அப்பாவோட அம்மாவோட முறுமுறுத்து இருக்கலாம். சரி, செகண்ட் சான்ஸ் எடுங்க. இதான் நேரம். என் கர்த்தரால் ஆகாத காரியம் நீங்க அறிக்கையிடணும். என் தெய்வத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் என்னை மாற்ற முடியும். அவரால் என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிய வைக்க முடியும். அவரால் ஒவ்வொரு ஆராதனைக்கும் என்னை கொண்டு வர முடியும். அவரால் என்னை சாட்சியாய் வாழ வைக்க முடியும். அவரால் என்னுடைய பிள்ளைகளை சத்தியத்தின்படி நான் நடத்த அவரால் எனக்கு கிருபை கிடைக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், அதை நம்பணும். அதுதான் பசி, அதுதான் தாகம். வாழ்ற வாழ்க்கை தம்பி தங்கச்சி ஒரே ஒரு வாழ்க்கை. ஒன் டே மேட்ச் மாதிரி, இன்னிங்ஸ் எல்லாம் இல்லை, ஒன் டே மேட்ச். நாசியில் சுவாசம் தான் எல்லாம் போச்சு. சரிதானே? ஏதோ ஆண்டவரங்களை இறக்கமாய் என்னையெல்லாம் நாயை சுடுற மாதிரி சுட வேண்டியவனே குழந்தை ரோட்டில் விடுறான் ஓடுண்டு. என்னோட அண்டைக்கு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டவன் ஒரு தானே இதுவரைக்கும் உயிரோடு இல்லை. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க அம்மா அப்பாவோட வீட்டை போய் பார்த்தா ஒரு நாளைக்கு போட்டோவில் மாலை இருக்கும், ஒரு நாளைக்கு மாலை இருக்காது. ஏண்டா சில நேரம் வரலாம் 40 வருஷத்துக்கு பிறகு, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உயிரோடு நிற்கிற ஒரே ஒரு மனுஷன் நான். அப்போ நாங்கள் எப்படி மறப்பது ஆண்டவரை? எப்படி ஆண்டவரை நாங்கள் விட்டு கொடுப்பது? எப்படி நாங்கள் மாற்று கலாச்சாரத்துக்கு எங்களை சேர்ப்பது? அவன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை இந்தியண்டா வேலை, இந்த வேலை போவாட்டி பிரதர் உனக்கு வேலையெல்லாம் வரும். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? என்னுடைய வாழ்க்கையில 4 தரம் அசூல் அடிச்சினான். 4 தரம் ஒரே அதிகாரி என்னை நிராகரித்தான். ஒரே அதிகாரி. அதே அதிகாரி திருப்பி எனக்கு விசாவத்தானான். எப்படி ஐயா, எப்படி? அந்த 4 தடவையும் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலையும் எடுத்தாங்க. கடைசி தடவை 15 நிமிஷம். அவனுடைய காசை கொடுத்தே கோப்பி எடுத்தாரான். 15 நிமிஷம் டைம் முடிஞ்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி மறக்கிறது? நான் என்னென்னு மறக்கிறது. இதை நான் என் பிள்ளைகளுக்கு கடத்தணும், என் பேர பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும். எல்லாம் சொல்றாங்க ஆண்டவர் வரப்போறார், கடைசி காலம். உண்மைதான், அது எங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிடுச்சு. இன்றைக்கு எத்தனையோ சந்ததிக்கு பின்னால தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கட பிள்ளைகளை நம்பி எத்தனை சந்ததியில கொடுக்க போகிறாங்களோ தெரியாது. ஏன்னா இந்த இருக்காங்களோ சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்கள குறித்து ஆண்டவருடைய தேவை திட்டம் ஒன்று இருக்கும். அந்த திட்டம் அவர் நிறைவேற்றுவார். அதற்கு நாங்கள் உரம் போட வேண்டும்.
அவராலே இல்லை. நாங்கள் சொல்லணும் பிள்ளை கொஞ்சம் சோர்ந்தா இங்கே வா பிள்ளை ஒன்றுக்கும் ஜோசி ஆண்டவராலே இல்லை, ஆண்டவரை நம்பு, விசுவாசி. ஓகே, ஓ இந்த பாவத்தில் இல்லை இப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, ஆண்டவர்கிட்ட வா. ஓகே, பிரச்சனை முடியும். இன்றைக்கு நேரம் சரிதானே. இந்த சபையில் யாரையும் குற்றப்படுத்தணும், யாரையும் பற்றி பேசணும்ன்றது எங்களுக்கு அவசியமே இல்லை. அப்படி நாங்கள் பேசுவோமா இருந்தால் கர்த்தர் எங்களை அடிப்பார். ஏண்டா திருவசனத்தை நாங்கள் திருவசனமாய்த்தான் எங்களை அபியாசப்படுத்தி கொண்டு தான் நாங்கள் பேசணும். இல்லாட்டி அந்த வார்த்தையில் அபிஷேகம் வராது, ஆசீர்வாதம் இருக்காது. சரிதானே. நீங்கள் ஒன்றையும் குறித்து இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போனதெல்லாம் போகட்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் சொல்லணும், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுண்டு. கடைசியாய் எடுத்து வாசிங்க, மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சில எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:18 போடுங்கம்மா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்திலுள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் வேண்டா என்ன எங்களுக்கு தெரியாது. இப்போ அமாரா மற்ற குட்டி உங்களோட பிள்ளைகள் மேலே தேவ சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரிதானே. அது அத்தனையும் நிறைவேறும் அளவும் அவருடைய எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத நல்ல அப்பா. முதல்ல அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சரிதானே. மாம்சத்தில் இருக்கிற அம்மா அப்பா மாதிரி இல்லை ஏசப்பா. அவர் இன்றைக்கும் எங்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கார். அதான் உண்மை, சத்தியம். சரிதானே. அதனால் நாங்கள் இதுகளை எங்களோட பிள்ளைக்கு கடத்தணும். கடத்தினாத்தான் நாங்கள் கானானுக்குள்ளே போகலாம், தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். எங்களை பார்த்து சொல்லணும், ஓகே லெனின் என்ற நாசியில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சுவாசம் நிறுத்தப்படும். அது உண்மை சார். ஓகே, அது எனக்கு தெரியும். அது எப்போன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய நாள் இருக்குது. ஓகே, நான் இப்படி தான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னுடைய நாசியில் உங்களோட சுவாசத்தை நீங்கள் நிறுத்தினோன்னு பிசாசு நிச்சயமாக ஓடி வருவான், கட்டாயம் வருவான். இவன் என்னக்குரியவன். ஆனால் ஏசப்பா பக்கத்துன்னு சொல்லணும், இவன் கடைசி நாட்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்த ஒரு பிள்ளை, எனக்காக வாழ்ந்த ஒரு பிள்ளை என்று எங்களையும் உங்களையும் பார்த்து சொல்லணும் ஐயா. அதான் ஐயா ஒரு வாழ்க்கை. சரிதானே. இந்த உலகத்தில் இந்த மாய வலைகள், அவன் காட்டுவான், இதை காட்டுவான். படிக்கிற வயசில் படி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற வயசில் கீழ்ப்படி. அம்மா அப்பா போல உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாது. உங்களுடைய அம்மா அப்பா ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க ஐயா. உங்களுக்கெல்லாம் 3-4 வயசு இருக்கக்குள்ள, சின்ன 6 மாதம் 7 மாதம் இருக்கக்குள்ள சளி பிடிச்சா உங்களால் சீரையலாது. எத்தனை அம்மா அப்பா உங்களோட மூக்குல அவங்களோட வாயை வச்சு உறிஞ்சி சளியை துப்பியிருப்பாங்க தெரியுமா? தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? இன்றைக்கு அந்த அம்மா அப்பா பார்த்து என்ன கர்த்தர் எவ்வளவு நியாயம் தீர்ப்பா தெரியுமா? சரிதானே. நான் யாரையும் குற்றப்படுத்தலை, கர்த்தரையும் கீழ்ப்படியணும். உங்களோட வயசில் அந்தந்த காரியத்துக்கு கர்த்தரோட இருக்கணும். படிக்கிற வயசில் படி, வேலை செய்கிற இடத்துல வேலை செய், கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்றா, நீ ஆண்டவருடைய சித்தம் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்காக கொடுக்க போற பேரப்புடு அத்தனை பேரிலும் தேவ சித்தம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் ஒளிந்து போவார். இதுதான் சத்தியம். ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தாகமாயிருக்கிறோம். இந்த வாயை திறந்து அறிக்கையிட்டு ஜெபிங்க, வெட்கப்படாங்க. இந்த ஆண்டவர் உள்ளாவரிடம், அவரால் மட்டும்தான் இந்த பலத்தை தர முடியும், அவரால் மட்டும்தான் இந்த விடுதலையை தர முடியும். உங்களோட பலத்தை கொண்டோ உங்களோட ஞானத்தை கொண்டோ எங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டோ இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நான் தாகமாயிருக்கிறேன், நான் பசியாயிருக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் வாழ்ந்தது உண்மை, உண்மை நான் ஆண்டவரே காண்பிக்க வேண்டிய இடத்துல நான் காண்பிக்க இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒத்துக்கொள்றேன், நான் பாவி. ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஆண்டவரே, என் மேலும் நீர் தந்த மனைவி பிள்ளைகள் மேலும்
இந்த சபை மக்கள் மேலும், இந்த சபையினுடைய வாலிப பிள்ளைகள் மேலும், இந்த சபையிலே இருக்கிற ஆண்டவரே குழந்தைகளை கொண்டு சிறு பிள்ளை வரைக்கும் அவர்கள் மேலே நீர் வைத்த பரலோகத்தின் சித்தம், அந்த திட்டம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற எங்களுக்கு கிருபை வேண்டும் அப்பா, எங்களுக்கு பலன் வேண்டும் அப்பா, எங்களுக்கு தயவை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.